ஹலோ நண்பர்களே, இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஹை ஸ்டேக்ஸான ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ண போறோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஆர்பிஐ கிரேட் பி ஆஃபீஸர் தேர்வு. குறிப்பா 2026 ஃபேஸ் 1 எப்படி கிராக் பண்றதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இது ஏதோ சாதாரண அனாலிசிஸ் இல்லைங்க. மெட்டா ஏஐ, ஜிபிடி, அப்புறம் கூகுள் ஜெமினாய், இந்த 3 முன்னணி ஏஐ மாடல்ஸோட மூளைகளை ஒன்னா சேர்த்து உங்களுக்காக ஒரு அல்டிமேட் மாஸ்டர் பிளானை உருவாக்கியிருக்கோம். இந்த 3 ஏஐகளும் எந்தெந்த இடத்துல ஒத்து போகுது, எங்க மாறுபடுதுன்னு பார்த்து ஒரு கிறிஸ்டல் கிளியர் ரோட் மேப்பை நம்ம டீகோட் பண்ண போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். சரி, இன்னைக்கு நம்ம மெனுல என்னென்ன இருக்குன்னு குயிக்கா பார்த்துடலாம். 1. ஆர்பிஐ எக்ஸாம்ல இருக்கிற சவால் என்ன? 2. எக்ஸாம் பேட்டர்னு டீகோட் பண்றது. 3. ஜெனரல் அவேர்னஸ் ஏன் ஒரு கிங் மேக்கர்? 4. ரீசனிங் அண்ட் குவாண்டம் மாஸ்டர் பண்றது எப்படி? 5. ரொம்ப முக்கியமான கட் ஆஃப் விவாதம். அண்ட் ஃபைனலி 6. 2026க்கான அல்டிமேட் ஸ்டடி மாஸ்டர் பிளான். முதல்ல ஆர்பிஐ கிரேட் பி சவாலுக்குள்ள போலாம். இது சும்மா ஹார்ட் ஒர்க் பண்ற கேம் இல்ல, ஸ்மார்ட் ஒர்க் பண்ற கேம். இதுல சாட் ஜிபிடி ரொம்ப ஆழமான ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கு. அதாவது தயாரிப்புனா எல்லாத்தையும் படிக்கிறது இல்ல, ஸ்மார்ட்டா படிக்கிறது. புதுசா படிக்கிறத விட படிச்சது அதிகமா ரிவிஷன் பண்ணுங்கன்னு சொல்லுது. 4-5 புக்ஸ அறக்குறையா படிக்கிறத விட ஒரு நல்ல சோர்ஸ் எடுத்து அதை திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்றது தான் உங்களை காப்பாத்தும். கன்சிஸ்டன்சி அதான் இங்க மெயின். ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம கேம் போர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. அதுதான் எக்ஸாம் பேட்டர்னை டீகோட் பண்றது. கூகுள் ஜெமினாய், மெட்டா ஏஐ 2 எக்ஸாம் ஸ்ட்ரக்சரை பத்தி ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு. மொத்தம் 200 கேள்விகள், 200 மார்க்ஸ். ஆனா டைம் லிமிட் வெறும் 120 நிமிஷம். இதுல ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா இந்த செக்ஷனல் டைமிங் தாங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல 80 கேள்விகளை வெறும் 25 நிமிஷத்துல நீங்க அட்டென்ட் பண்ணி ஆகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டைம் பிரஷர் எந்த அளவுக்கு இருக்கும்னு. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு வார்னிங்க கூகுள் ஜெமினாய் கொடுத்திருக்கு. அதுதான் நெகட்டிவ் மார்க்கிங். நீங்க பண்ற ஒவ்வொரு தப்பான பதிலுக்கும் 0.25 மார்க் மைனஸ் ஆகும். அதனால எக்ஸாம்ல சும்மா ஃப்ளூக்ல கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்க மொத்த ஸ்கோரும் காலி. இப்போ இது உங்களுக்கு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த புரிய வைக்கும். ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன் மட்டும் 80 மார்க்ஸ். நீங்க இங்கிலீஷ், குவாண்ட் ரெண்டையும் சேர்த்தாலும் 60 மார்க் தான் வருது. ஆனா ஜிஏ சிங்கிளா 80 மார்க்க கவர் பண்ணுது. ஏன் எல்லா ஏஐகளும் ஜெனரல் அவேர்னஸ் மேல இவ்ளோ வெறியா இருக்காங்க அப்படிங்கறது இது தெளிவா நிரூபிக்குது. அதனால தான் நம்ம 3வது பகுதியில ஜெனரல் அவேர்னஸ கிங் மேக்கர்னு சொல்றோம். இதுதான் உங்களை பாஸ் பண்ண வைக்க போற டிசைடிங் ஃபேக்டர். மெட்டா ஏஐ இதுக்கு ஒரு ரொம்ப அக்ரெசிவான டார்கெட்டை செட் பண்ணுது. ஜிஏ ஃபர்ஸ்ட், ஜிஏ லாஸ்ட். 80க்கு 65 மார்க்குக்கு மேல எடுக்கிறது தான் கேம் சேஞ்சர்னு அது சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான டிப்ஸையும் கொடுத்திருக்கு. தூங்க போறதுக்கு முன்னாடி 30 நிமிஷம் ஜிஏ படிக்கணும். அதே போல காலையில எழுந்த உடனே முதல் 15 நிமிஷம் ஜிஏவை ரிவிஷன் பண்ணணும். இது உங்களோட மெமரிய பயங்கரமா பூஸ்ட் பண்ணும். ஜெமினையோட இந்த பாயிண்ட கவனிங்க. 25 நிமிஷத்துல 80 கேள்விகள்னா எக்ஸாம் ஹால்ல உட்காந்து யோசிக்கவே உங்களுக்கு டைம் இருக்காது. ஒரு கேள்விய பார்த்தா உடனே ஒண்ணு அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும், இல்லனா தெரியாது. இன்ஸ்டன்ட் ரீகால், பார்த்த உடனே ஆன்சர் பண்ற அந்த ஸ்பீடு இங்க ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். சரி, அப்போ ஜிஎல்ல எதை கண்டிப்பா படிக்கணும்? 3 ஏஐகளும் ஒருங்கிணைந்து சொன்ன லிஸ்ட் இதுதான். கடந்த 6 மாச கரண்ட் அஃபேர்ஸ், 2026 பட்ஜெட் மற்றும் பொருளாதார ஆய்வறிக்கை, பேங்கிங் டெர்மினாலஜி, அப்புறம் நேஷனல் பார்க்ஸ், டேம்ஸ் மாதிரியான ஸ்டாட்டிக் ஜிகே. இதுல சாட் ஜிபிடி ஒரு முக்கியமான ஸ்பெஷல் நோட் சொல்லிருக்கு. ஆர்பிஐயோட ஒஃபிஷியல் வெப்சைட்ல வர பிரஸ் ரிலீசஸ கண்டிப்பா செக் பண்ணுங்கன்னு. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ரீசனிங் மற்றும் குவாண்ட மாஸ்டர் பண்றது. இங்கதான் ஸ்பீட், ஃபோக்கஸும் ரொம்ப முக்கியம். இந்த ஆப்டிடியூட் செக்ஷனை கிராக் பண்ண 3 ஏஐகளும் சூப்பரான டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. சாட் ஜிபிடி என்ன சொல்லுதுன்னா, உங்களோட பேசிக்ஸ் ஸ்ட்ராங்கா ஆகுற வரைக்கும் ஷார்ட்கட்ஸை தேடி ஓடாதீங்கன்னு வார்ன் பண்ணுது. ஜெமினை என்ன சொல்லுதுன்னா, தினமும் 15-20 நிமிஷம் கால்குலேஷன் ஸ்பீடை கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுங்கிறது. அண்ட் மெட்டா ஏஐ அதிக மார்க் தரக்கூடிய டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மற்றும் காம்ப்ளெக்ஸான பசில்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண சொல்லுது. இந்த 3 ஐடியாஸையும் வச்சு ஒரு ஸ்மார்ட் அட்டெம்ப்ட் ஸ்ட்ராட்டஜியை நாம உருவாக்கியிருக்கோம். ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் ஈஸியான மிஸ்செலேனியஸ் கேள்விகளை முடிச்சிடணும். அதாவது சிலஜிசம்ஸ், இன்இக்வாலிட்டிஸ் மாதிரி. ஸ்டெப் 2, அப்புறம்தான் பெரிய பசில்ஸ்க்கு போகணும். ஸ்டெப் 3 ரொம்ப முக்கியம். ஒரு கேள்வியில நீங்க 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்கு மேல மாட்டிக்கிட்டீங்கன்னா ஈகோ பார்க்காம உடனே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு போயிடணும். எந்த அளவுக்கு சால்வ் பண்றோமோ அதே அளவு ஸ்கிப் பண்றதும் முக்கியம்.
அடுத்த பகுதி கட் ஆஃப் விவாதம். எந்த ஸ்கோர் வாங்குனா சேஃப் அப்படிங்கறதுல ஒரு சின்ன கான்ட்ரவர்சி இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இங்க ஏஐ மாடல்களுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் மெட்டா ஏஐ ரொம்ப அக்ரெசிவா 110க்கு மேல மார்க்ஸ் எடுத்தாகணும்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட் கொடுக்குது. ஆனா மறுபக்கம் கூகுள் ஜெமினை முந்தைய ஆண்டுகளின் ட்ரெண்ட்ஸை வச்சு பார்த்துட்டு ஜெனரல் கேட்டகரிக்கு 70லிருந்து 80 மார்க்ஸ் எடுத்தாலே சேஃப் ஸ்கோர் தானே ரொம்ப கன்சர்வேட்டிவா சொல்லுது. இதுல நாம எந்த பக்கமும் சாய விரும்பல, 2 அப்ரோச்சும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆனா உங்களோட டார்கெட் என்னவா இருந்தாலும் இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. செக்ஷனல் கட் ஆஃப்ஸ் கண்டிப்பா அப்ளை ஆகும். அதாவது நீங்க மத்த எல்லாத்துலயும் ஃபுல் மார்க் வாங்கிட்டு இங்கிலீஷ்ல வீக்கா இருந்து அதுல கட் ஆஃப் கிளியர் பண்ணலனா மொத்த எக்ஸாமும் ஃபெயில் தான். எந்த சப்ஜெக்டையும் நீங்க ஒதுக்கவே முடியாது. ஃபைனலா இந்த இன்சைட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து 2026க்கான ஒரு அல்டிமேட் ஸ்டடி மாஸ்டர் பிளானை இப்ப பார்க்க போறோம். மெட்டாஏ கொடுத்த ரொம்ப துல்லியமான 3 மாத டைம்லைன் இதுதான். முதல் மாசம் பேசிக்ஸை கிளியர் பண்றதுலயும் ரீசன்ட் 2 months கரண்ட் அஃபேர்ஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ணணும். 2வது மாசம் டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட், அப்புறம் 4லேருந்து 6 months கரண்ட் அஃபேர்ஸ். 3வது மாசம் ஃபுல்லா டெய்லி மார்க் டெஸ்ட் எழுதிக்கிட்டே பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே ஆழமா ரிவிஷன் பண்ணணும். சரி, இதை தினமும் எப்படி பிரிக்கிறது? டெய்லி ருட்டீன் இதுதான். ஜிஏக்கு 2 மணி நேரம், ஆப்டிடியூடுக்கு 1.5 மணி நேரம், இங்கிலீஷ்க்கு ஒரு 1/2 மணி நேரம். இது போக மார்க் டெஸ்ட்டுக்கு 2 மணி நேரம் ஒதுக்கணும். இதுல ChatGPT சொன்ன கோல்டன் ரூல் ஒன்று இருக்கு. மார்க் டெஸ்ட் எழுதுறதை விட நீங்க செஞ்ச தப்புகளை டீப்பா அனலைஸ் பண்ற அந்த டைம்ல தான் உங்களோட உண்மையான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஃபைனலா நாம யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு. 3 பெரிய ஏஐகளும் எக்ஸாம் எப்படி இருக்கும், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ஒரு பெர்ஃபெக்டான ப்ளூ பிரிண்ட் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனா தினமும் இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ற அந்த கன்சிஸ்டன்சி, அது முழுசா உங்க கையில மட்டும்தான் இருக்கு. மாஸ்டர் பிளான் ரெடி, ஆனா இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்களா? உங்களோட வெற்றிக்கான முடிவு உங்ககிட்ட தான் இருக்கு.